எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, செபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் பற்றி பேச போகிறேன். இது வந்து செபியால் ரெகுலேட் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது செபியும் என்ஐஎஸ்எம்மும் சேர்ந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் தான். இந்த பேப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்கும். ஒன்று வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பற்றி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி இருக்கும். இந்த ரெண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெப்சைட்டில் போயிட்டு ஜஸ்ட் டைப் செபி இன்வெஸ்டர் எக்ஸாமினேஷன் டைப் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு உங்கள் யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். லாகின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது உள்ளேயே உங்களுக்கு வந்து மாடியூல்ஸ் கொடுத்துருவாங்க. மாடியூல்ஸ்னால் என்னென்ன சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் என்ன புக்லெட்னு சொல்லிட்டு இருக்கும். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 புக்லெட்டும் இப்போ எதை பற்றினா, ஒன்று வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பற்றி, இன்னொன்று வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பற்றி, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸாமினேஷன் அதிலேயே எழுதிக்கலாம். அந்த லிங்க்லேயே இட்ஸ் டோட்டலியே ஃப்ரீ ஸ்கீம். நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுட்டு ஃப்ரீயாகவே அதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள புக்கெட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு எக்ஸாமினேஷன் லிங்க்கே அந்த வெப்சைட்டில் வந்துடும். அந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் 3 நாள் கழிச்சு கூட எழுதிக்கலாம். இல்லைனா நீங்கள் டைம் எடுத்தும் பண்ணலாம். டைம் வந்து அவங்க ஒரு லாகினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months டைம் தராங்க. 6 monthsக்குள்ளே நீங்கள் அந்த மாடியில் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 25 ஆன்சர் பண்ணணும். அதாவது 50க்கு வந்து நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப 6 months கழிச்சு திரும்ப அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். வெப்சைட் வந்து நான் லிங்க்கில் தரேன். யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ்.